ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கடையில் வாங்கக்கூடிய பனானா கஸ்டர்ட் புடிங்கை வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்கிறதுண்டு. இது ரொம்பவும் இலகுவான ரெசிபியாக இருந்தாலும் பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சரியான பதத்துக்கு எடுக்கிறதுல ப்ராப்ளம் உண்டு இருந்துச்சு. இந்த ரெசிபியை பார்த்துவிட்டு அதே குவான்டிட்டியில் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சரியாக பெர்ஃபெக்டான விதத்தில் இந்த பனானா கஸ்டர்ட் புடிங்கை செய்து முடிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ஃபுட் சேனல். இதுவரை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ எங்களோட வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். பனானா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் புடிங் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், சீனி 4 டேபிள் ஸ்பூன், பால் 500 மில்லிலிட்டர், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். இதில் டாப்பிங்க்கு நான் பாதமும் ப்ளம்ஸும் சேர்க்கிய, அது உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்கள்கிட்ட விருப்பமான ஏதாவது ஒரு நட்ஸை உங்களுக்கு சேர்க்கலும். அதே நேரம் உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணிடவும் வேணும். முதல்ல 500 ml பாலில் இருந்து 125 ml பாலை வேறவாக்கிக்கோங்க. அந்த பாலை பனானா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடரில் ஆட் பண்ணுங்க. அதை சின்ன ஸ்பூன் ஒன்று பயன்படுத்தி நன்றாக கரைத்துக்கோங்க. நாங்கள் அதில் பாலை ஆட் பண்ணதோடு அது கொஞ்சம் திக்னஸ் கூடமாய் தான் விளங்கும். அது நல்லாக மெதுவாக நன்றாகவே அரைத்துக்கோங்க. கரைத்ததும் இது போன்ற ஒரு மஞ்சள் நிறத்திலான ஒரு கலர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டோவை ஆன் பண்ணி சரியாக மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த புடிங்குள்ள மெயின் திங். என்ன கேட்டால் நான் ஃப்ளேமை கூட்டி வச்சென்றால் அது நாங்கள் புடினை செஞ்சு எடுத்ததும் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி விளங்கும். ஒரே இதுக்கு எங்களுக்கு மிக்சரை தயாரித்து கொள்ளலாம் போகும். முதல்ல நாங்கள் மில்கை சூடாக்கிக்கொள்ளும். அதோட அதில் சீனி ஆட் பண்ணணும். பால் நன்கு கொதிக்கும் வரை இவ்வாறு கிளறி கொள்ளவும். நன்கு கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க. அதோடு ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்ச பனானா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடரோட மிக்சரை அதில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் அதை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நன்கு கொதிக்க விடணும். அதே நேரம் இதை நாங்கள் லோ ஃப்ளேமில் மாதிரி தான் வச்சோணும். வச்சு நன்கு கைவிடாமல் கிளறணும். மெதுவாக ஹீட் ஆகி கொண்டு வர சிலைக்கு உங்களுக்கே ஃபீல் ஆகும். அதோட திக்னஸ் கூடி கொண்டு வர மாதிரி. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிளறணும். எங்களை செக் பண்ணி பார்த்தா விளங்கிய இன்னும் திக்னஸ் ஆனே போதாத மாதிரி. இப்போ நல்லாக பாயிலாகிடுச்சு எங்களுக்கு விளங்கிய அதில் பபிள்ஸ் வர. அதே நேரம் நாங்கள் அதோட திக்னஸை செக் பண்ணி பார்த்தால் அதுவும் ஓகே ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கணும். இந்த புடினை போடுறதுக்கு நாங்கள் ஒரு பவுல் ஒன்றை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஃபுல்லாகவே இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஆயிலை அப்ளை பண்ணியேன். அப்போ தான் எங்களுக்கு புடினை ரிமூவ் பண்ண சிலைக்கு இலகுவான முறையில் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலும். ஆல்ரெடி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த அந்த பவுலில் இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே
அதை வந்து கம்ப்ளீட்டாகவே ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சோனும் செட் ஆகிறதுக்கு. இப்போ நாங்கள் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தது வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. லேசான முறையில் ரிமூவ் ஆகிய உங்களுக்கு விளங்கியாச்சும். இதோட இந்த சிம்பிளான பனானா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் புடிங்க வீடியோ முடியுது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதே நேரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதுபோல் மற்றொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் இல்லத்தரசி.